இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இட்லி கடை இருக்கிறதுனால தான் நம்மளோட ரொட்டீன் வந்து அப்படி பிஸியாகவே இருக்கும். இட்லி கடை முடிச்சுட்டு குழந்தைங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்கிறது, சாப்பாடு செய்கிறது, யூடியூப் வேலையை பார்க்குறது, மறுபடியும் ஈவினிங் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருந்த நம்ம லைஃப்பில் இப்போ திடீர்னு ஒன்று இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஹாய், இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லலான்னு இருக்கேன். என்ன அதிர்ச்சியான தகவல்னால் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்பவே வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்கம்மா, இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த இட்லி கடை. இந்த இட்லி கடையை இந்த வாரத்தோடு நாங்கள் மூட போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் மூட போகிறீங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியல, அவங்களாம் வந்து செய்ய முடியல. அதனால் வந்து இதோட போதும், அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். இந்த வயசுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னா அப்புறம் எப்படி தான்றதுனால அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் செய்யலாமே அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தைங்க ஸ்கூல் வந்து 7:30 மணிக்கு போகிறாங்க. அப்படி அவங்க கொஞ்சம் லேட்டாக ஒரு 9 மணிக்கு போகிற மாதிரியோ இல்லை 9:30க்கு போகிற மாதிரியோ இருந்தால் நான் வந்து பார்த்துக்கலாம். அது இன்னொன்று வந்து நான் வந்து 5 மணிக்கு இருந்து சாப்பாடு செய்ய ஆரம்பித்தா தான் நான் செய்ய சாப்பாடுக்கு அது வந்து கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த ஒரு காரணம் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இது ஒரு கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது. அவங்க செஞ்சுட்டு திடீர்னு நான் வந்து செஞ்சு ஏதாவது கொடாயிட்டு இருக்கிற கடை பேரையாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுனால முடிவு பண்ணோம். ஸோ வந்து இட்லி கடையை இதோடு நாங்கள் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவங்களுக்குமே அது விருப்பம் இல்லை, இருந்தாலும் பாவம் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுனால முடிக்க போகிறோம். அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க, நீ பரவாயில்ல நான் பார்த்துருன்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தான் மனசு கேட்கல, நம்மளும் ஹெல்ப் பண்ண முடியாமல் அவங்களும் வந்து கஷ்டம். இதனாலே வந்து எங்கேயும் வரமாட்றாங்க. எங்கேயாவது போகலாம் வாங்கன்னா கூட இல்லை கடை இருக்குது, மாவு அரைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து வேணாம், இவ்வளோ வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக முடியல. நான் அசைமா ஊட்டி போயிட்டு வரும்போது கூட அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு, ஜுரம் வந்து. ஆனால் அந்த ஜுரத்துலேயும் அவங்க கடை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எங்களால் அதை பார்க்க முடியல. ஸோ வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே. அடுத்து பார்க்கலாமா? முதல்ல இட்லி அரைக்கிடலாம். அம்மா ஊற்றி வைக்க வேணாவா? சரி. இந்த மாதிரி சுட சுட ஆவி பறக்க இட்லி எடுத்து வடகரி போட்டு சட்னி ஊற்றி சாம்பார் ஊற்றி, ஐயோ அந்த வடையை மொறுன்னு வச்சு அது இனிமேல் கிடைக்காதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. சொல்லிக்கலாம் வீட்டில் செஞ்சுக்க போகிறோம், சாப்பிட்டு போகிறேன்னு. இந்த டேஸ்ட்லாம் வராதில்ல, நம்ம ஏதோ ஒன்று செய்வோம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே இதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் வேணாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, குழந்தைய காலையில் டிஃபன் நான் செஞ்சதே கிடையாது. இந்த டிஃபனே சாப்பிட்டு அவங்க அழகாக போயிடுவாங்க. ஆனால் இப்போ நான் எழுந்து டிஃபன் செஞ்சு லஞ்சு செஞ்சு செய்யணும்னு நினைக்கும் போது ஒரே பயமாக இருக்குது. ஒரு பக்கம் ஐயோ வேணாம், விட சொல்ல வேணாவா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அவங்களோட ஒரு உடம்புக்காக நம்ம வந்து பார்த்து விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வேறு நம்ம என்றைக்கு முடிவு போகிறோம் அன்றைக்கி தான் கம்ம வாசனெல்லாம் வரும். என்ன பண்ணுறது? எப்போவுமே ஒரு விஷயத்தோட அருமை இல்லாத போது தான் தெரியணுவாங்கல்ல. அது வந்து ஒரு பர்சனுக்காக மட்டும் இல்லை, ஒருத்தர் மேலே இருக்க அன்புனால மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம செய்கிற தொழிலும் இருக்கட்டும், நம்ம வச்சுருந்த பொருளாக இருக்கட்டும், நம்ம வச்சுருந்த பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்கும்போது அதோட அருமை தெரியவே தெரியாது. அது நம்ம கையை விட்டு போகுதுன்னும் போது தான் அதோட அருமை தெரியும். இப்போ அவங்க அதை தான் என்கிட்ட சொன்னேன், விட்டுருவீங்க அது இல்லைன்னா தான் உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்வாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் 3 ஃபேமிலியுமே நாங்கள் காலையில் டிஃபன் இதில் தான் முடிச்சிடுவோம். இப்போ 3 ஃபேமிலி டிஃபன் செய்யணும், சாப்பாடு செய்யணும், நைட்டு செய்யணும். ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இதுவுமே வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இது ஒரு தொழிலாக இருந்துச்சு. இப்போ இது இல்லைன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதில் முக்கியமான விஷயம், நானும் ஏதோ சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே என்னால் அதை கண்டினியூவே பண்ண முடியல. ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று வந்துடுது, கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்குது, அதை வந்து வேணான்னு விட்டுற மாதிரி இருக்குது. இப்படிலாம் இருக்கிற ப்ராப்ளத்தில் இவங்க வந்து எவ்வளோ கஷ்டம் வந்துக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. எனக்குமே அது ஒரு மோட்டிவேஷனாகி தான் நான் அடிக்கடி வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து அடுத்து ஆனால் ஒன்று எப்பவுமே சொல்லுவாங்க, செஞ்ச கையும் ஆடின காலம் சும்மா இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அது அப்படி தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது அடுத்தது நான் வீட்லேயே உட்காந்து அவங்க பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம். செய்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு குழந்தைங்க ஸ்கூலு அவசரப்பட்டு நம்ம வந்து சீக்கிரமாக ஸ்கூலில் திரும்பி சேர்த்துட்டோம், அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சொன்னனே, அந்த கைப்பக்கம் சுத்தமாக வராது. நம்ம வீட்டில் செய்கிறதே 1008 குறை சொல்கிறாங்க. இதில் ஏதாவது செஞ்சுட்டு ஊர் மக்கள்லாம் நம்மள ஏதாவது சொல்கிறதுக்கா? எதுக்கு? அவங்களுக்கு என்னென்ன வருமோ அதை தான் செய்யணும். எனக்கும் வீட்டுலாம் அதோட நிறுத்திக்கணும். இங்கே வந்து நான் செய்கிறேங்கிறேன்னா அவங்களே சொல்கிறோம், வேணாம்மா நீ தயவுசு நீ செய்யாதன்றவாங்க. அதுக்காக நான் செய்யவே மாட்டேன்லாம் இல்லை. நான் வந்து டூருக்கு போகும்போது நான் செஞ்சுருக்கிறேன். எனக்கு வந்து அந்த கண்டினியூஷன்லாம் வராது, இவ்வளோ பொறுமைலாம் எனக்கு கிடையாது.
செஞ்சுருக்கிறேன். எனக்கு வந்து அந்த பொறுமை கிடையாது. எனக்கு அன்றைக்கி நான் தனியாக செய்யும் போது எனக்கு வெங்காயம் வெட்ட ஒருத்தர், தக்காளி வெட்ட ஒருத்தர்னு நிறைய பேர் நான் சேர்த்துக்கினேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அது இதுவாக இருக்கும்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் செய்கிறதுக்கு நான் ஓகே, இந்த கடைக்கு ஒரு இவ்வளோ பேருக்கு செய்யுது என்னால் செய்ய முடியாது. நானும் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எனக்கு அந்த சூழ்நிலை, காலம், குழந்தைங்க ஸ்கூலு இதெல்லாம் தான் கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்குது. அது ஆமாம், தடங்கள் தான் அதெல்லாம். எனக்கு அதெல்லாம் ஐயோ இட்லி கிடைக்குங்க, நீங்கள் வேறு குழந்தைங்க எனக்கு தடங்களாம் இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இட்லி கடை இருக்கிறதுனால தான் நம்மளோட ரொட்டீன் வந்து அப்படி பிஸியாகவே இருக்கும். இட்லி கடை முடிச்சுட்டு குழந்தைங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்கிறது, சாப்பாடு செய்கிறது, யூடியூப் வேலையை பார்க்குறது, மறுபடியும் ஈவினிங் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருந்தேன் நம்ம லைஃப்பில். இப்போ திடீர்னு ஒன்று இல்லைன்னு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்பை வந்து நம்ம பிஸியாகவே வச்சுருந்தோம்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம லைஃப்பில் வரவே வராது. நம்மளும் அடுத்த பிரச்சனைக்கு போக வேண்டிய டைம் இருக்காது. ஸோ வந்து நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். இதை நம்ம விடுறோம்னா இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே யோசித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு இதுலேருந்து அந்த ஒரு இதோட கஷ்டம் எனக்கு அப்போ தெரியாது இல்லையா. அதெல்லாம் பண்ண போகிறோம். என்ன தான் நான் பேசிக்கினாலும் அது வலி வந்து இருக்குது. நம்ம இப்போ இவ்வளோ நாளாக வந்து சொந்தமாக அவங்க சம்பாரிச்சிட்டாங்க, திடீர்னு இது இல்லைன்னு அவங்களோட அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. நார்மலாக அவங்க வந்து அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எதுவுமே எங்ககிட்ட வந்து இது வேணும் அது வேணும் கேட்கவே மாட்டாங்க. இப்போ இது இந்த தொழில் இல்லைன்னா அடுத்து அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது. நீங்கள் கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்குறது வேறு, இருந்தாலும் அவங்களாம் சொந்தமாக அது யாருக்கும் அவங்க பதில் சொல்லணும், அதில் என்ன செலவு பண்ணாங்க ஏது பண்ணாங்க அவங்க சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இது இப்போ அப்படி கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு மாதம் கொடுப்பீங்க, அடுத்த மாதம் அவங்க இல்லைன்னு கேட்கும்போது சொல்லுங்க, அம்மா போன மாதம் தான் நம்ம கொடுத்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தும். இது உங்களுக்கு சொல்லலை, நான் ஏங்க நீங்கள் கொடுப்பீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் கணக்கு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப வந்து வலி ஏற்படுத்தும். நான் இது உங்களுக்காக சொல்ல, எல்லா பேரண்ட்ஸ் எல்லா பசங்களுக்குமே சொல்கிறேன். அம்மா அப்பாவுக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டு இதை என்ன பண்ண, ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, செலவு இவ்வளோ மிச்சம் அப்படி மிச்சம் அது மாதிரி கேட்டு அவங்கள வந்து நோகடிக்காதுங்க. ஐயோ நம்ம சம்பாரிச்சிருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டோமேன்ற வலி அவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த இட்லி கடை வேணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து முக்கியமான காரணம் அது ஒன்று தான். சரிங்களா. எனக்கு கஷ்டமாக இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இதனால் வீட்டில் என்ன நடக்கும், வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிலாம் யோசிக்க தோணுது. ஆனால் வர விட மாட்டேன். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தோ இல்லை பேசாமல் அமைதியாக போயிடுங்க. பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் கூட சரி, பேசாமல் உங்களுக்கு புலம்புனா வேறு யார்கிட்ட போய் புலம்பிக்கோங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தை மேலே வார்த்தை ஒருத்தராக விடாதீங்க. அதை விடாத வரைக்கும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அடுத்தவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து கை நீட்டி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. நம்ம நியாயம் சொல்ல போயிட்டு அங்கே போய் நம்மளை 4 பேர் வந்து என்ன நீங்கள் ரொம்ப இதுவா உங்கள் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற நிலைமையை நம்ம வச்சுக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் கரெக்டு தானேங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணு பார்த்து கட்டி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீங்கள் தானே கட்டி வச்சிங்க அதனால தான் இப்படி பேசுகிறான்றவாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நீ தானே பார்த்துக்கினேன் அதுதான் அப்படி பேசுகிறான்வாங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து வார்த்தையை கொடுக்காம நம்ம வந்து ஒன்று மட்டும்தான். நம்ம ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டோம்னா அதை வந்து நிறைய சினிமாவில் சொல்லிட்டாங்க, நிஜ வாழ்க்கையில் சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ண போகும்போது சொல்லி அனுப்புவாங்க, இனிமேல் இது உன் குடும்பம் தான். இந்த குடும்பத்தை நம்ம குடும்பமாக பாருங்கள். இது நம்ம வீடு, இது நம்ம ஹஸ்பண்ட், நம்ம மாமியார், நம்ம நாத்தனாருங்க, நம்ம மச்சனங்கன்னு சொல்லிட்டு நம்மளோடது அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பாகுபாடும் தெரியாது. அந்த வீட்டில் நம்ம தான் இருக்க போகிறோம். கொஞ்ச நாள் வேணால் அவங்க பேர் சொல்லலாம், பின்காலத்தில் உங்கள் பேர் தானே சொல்ல, இது இவ வீடுப்பா அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம வீடாக பாருங்கள். இது வந்து இன்னமும் வந்து உங்கள் வீடு எங்கள் வீடு அப்படிலாம் பேசாதீங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியான்னு அப்படி கேட்பாங்க. ஆனால் நம்ம கேட்கும் போது நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படி தான் நம்ம கேட்கணும். அப்படி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த அளவுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக நம்ம ஃபேமிலியாக பார்த்து அவங்களுக்கு நம்ம ரொம்ப நீங்கள் ரொம்ப அன்பு பொடியணும்னு அவசியம் இல்லை. அவங்கள பாருங்கள், வராங்களா, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. நீங்கள் ஏதாவது வாங்கும்போது அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க வாங்கி கொடுக்கலன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருக்குது நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, அவங்ககிட்ட இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. நம்ம வாங்கி கொடுக்கணும் நம்ம கடமை அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு செய்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து நேச்சர், உண்மையிலே இதுதான் உண்மை.
நீங்கள் சொல்லும் போது கூட இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணுன்னா அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்கள யோசிப்பாங்க, நம்ம வீட்டுக்கு செய்யும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படி யோசிப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு நடந்ததுனால நான் சொல்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் என்னை பார்த்து வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, எப்படிக்கா நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, இவ்வளோ வேலை செய்கிறீங்க? என்னோடய வேலை வெளியே தெரியுது, அதனால நான் செய்கிறது பெருசாக தெரியுது. நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. எங்கள் மாமியார்லாம் கூட தெரியாமல் தான் இருக்குது. நேற்று வந்து எனக்கு வந்து கோல்டு ஆகிடுச்சுன்னு நான் ஒரு ஊசி போட்டுன்னு வந்தேன். செம்ம மயக்கமாக, என்னால் இன்றைக்கி எழுந்துக்கவே முடியல. ஆனால் இதே ஊசியை அவங்க வாரம் போடுவாங்க. அவங்க எப்படி எழுந்தாங்கன்னு எனக்கு இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி அவங்க எழுந்துக்கிறாங்க அப்படி இருந்தது. ஸோ வந்து அவங்களோட கஷ்டம் வெளியே தெரியல, சொல்லவும் மாட்டாங்க. அவங்க எங்ககிட்ட நேற்று கூட ஊசி போனால் அது எங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஸோ வந்து அவங்களோட வலியை அவங்களே பார்த்துக்குறாங்க. இதே தான் என்னோட வலியும் எனக்கு வலி எதுவுமே இல்லை. நம்ம எப்படி எழுந்து பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோமோ ரொட்டீனாக, அதே நான் செய்ய வேண்டிய வேலைன்றதுனால எனக்கு அது பெருசாக தெரியல. ஸோ வந்து அதை தான் நான் செய்கிறேன். இன்னொன்று வந்து நிறைய பேர் நைட்டி ஏன் போட்டுன்னு கேட்குறீங்க. பொண்ணுங்க போதும் வீட்டில் இருக்கும்போது கம்ஃபர்ட்டாக வேலை செய்யணுன்னா நைட்டி தான் பெஸ்ட்டு. அதனால தான் நான் அதை போட்டிருக்கேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டேங்க. குழந்த ஃபோட்டோ, என் ஃபோட்டோ, நான் சின்ன வயசு ஃபோட்டோவும் பெரிய உங்களுக்கு 26 வயசு தான் ஆகுதா, உங்களுக்கு 26 வயசு தான் ஆகுதா, சர்டிஃபிகேட்டு காமின்ற வரைக்கும் போயிட்டீங்க. இல்லைங்க, எனக்கு 30 வயசு 30. 21 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 22 ஒரு குழந்தை. நான் அந்த குழந்தை ஃபோட்டோ வந்து 2000 எடுத்தது. அதுதான் அப்படி வந்துருச்சு. நான் டேட்டே மென்ஷன் பண்ணல. எனக்கு 26ன்னு காட்டுலாம் நான் சொல்லலை. நான் வந்து அப்படியே கொடுத்ததுனால எனக்கு அது வந்து அந்த மாதிரி வந்து. மற்றபடி எனக்கு அப்போ 2000 இருந்ததா, நான் 95ங்க. அது ஒரு 5 வயசுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதுதான் விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஊட்டிக்கு போயிருந்தோம்ல, நாங்கள் வந்து மே மாதம் போல், ஏப்ரல் மாதமே வந்து 28ஆம் தேதி கிளம்பிட்டு 1-2க்கெலாம் இங்கே வந்துட்டோம். நிறைய பேர் என்ன வந்து ஊட்டிக்கு போனீங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலைன்னா, பெருசாக வீடியோ போடலன்னா என்ன காரணம்னா இதுதான் காரணம். லட்சு வந்து செஸ் டோர்னமெண்ட் ஆட போகிறா. கவர்மெண்ட்டில் நடத்துறதுனால செஸ் டோர்னமெண்ட் ஆட போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா வந்து குழந்தை இந்த மாதிரிலாம் ஆட போகும்போது நம்மளோட பங்களிப்பு அதில் இருக்கணும். நீ விளையாடு, கேம் ஆடுன்னு சொன்னால் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஆட மாட்டாங்க. நம்ம கூட உட்காந்து என்ன பண்ணுறோமோ அதை பண்ணால் தான் குழந்தைங்க ஆடுவாங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. குழந்தைங்கள மட்டும் சும்மா வந்து நீ ஆட போகிற தோத்துட்டியன்னா அசிங்கமாகிடும், இது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. ஜெயிச்சா என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்கன்னா, லட்சுக்கு இன்ட்ரெஸ்ட்டே அப்படி தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். லட்சு நீ மட்டும் ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கேன், உனக்கு மாலை போடுவாங்க, பெரிய கப்பு கொடுப்பாங்க, உன்னை வந்து காரில் நிற்க வச்சு அந்த என்னது ரூஃப் டாப் அதை ஓப்பன் பண்ணி சன்ரூஃபை உன்னை மேலே நிற்க வச்சு அங்கேருந்து கப்போடு வருவேன், பட்டாசு வெடி, இப்படிலாம் நம்ம ஆர்வத்தை தூண்டி விட்டோன்னா அந்த ஆர்வம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ வந்து அதில் அவளுக்கு இதெல்லாம் வாங்கி விட்டுருவேன். அதே மாதிரி இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுவேன், நீ மட்டும் ஜெயிச்சிரு, உனக்கு இன்னும் இடம் நான் வாங்கி தரேன்னுவேன். அவள் தோத்துட்டு அவள் கேட்க மாட்டாள், அது அவளுக்கே தெரியும். ஸோ வந்து அதையும் நான் பண்ணுவேன். நீ என்ன கேட்டாலம்மா, அப்பா திட்டினா கூட பரவாயில்லம்மா, நான் வந்து நகை அஷ்டம் வாங்கி கொடுக்குறேன். இப்படிலாம் வந்து அவங்க நான் சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து என்கரேஜ் நல்லா விளையாடுவாங்க. ஆமாம், ஜெயிக்கணும்ல. தோல்வியோட வலியை விட ஜெயிக்கிறதுல இருக்க சந்தோஷத்தை அவங்களுக்கு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும். நீ ஜெயிச்சிட்டனா உனக்கு வேலை கிடைக்கும், ஸ்கூலுக்கு இப்போ நல்ல பொண்ணு கிடைக்கும், அதெல்லாம் எதுக்கு? ஒரு 8 வயசுக்கு குழந்தைகிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? நீ ஜெயிச்சிரு, உனக்கு கப்பு தருவாங்க, உனக்கு கிஃப்ட் தருவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன புரியுமோ அதை தான் சொல்லணும். சும்மா வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் சொன்னால் குழந்தைங்களுக்கு புரியாதுங்க. ஓகேவா? அதை தான் எங்கள் லைஃப்பில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். இதெல்லாம் நான் சொன்னதுனால சுஜன் கேட்குறான், எனக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணவே மாட்டீங்க அப்படின்ட்டு. சுஜனுக்கு வந்து டைம் இல்லை எங்களுக்கு பண்ணுறதுக்கு, அதை நாங்கள் கவனிக்கல. நான் லட்சமாக உஷாராக போட்டோம். அதை வந்து சுஜன்கிட்ட எப்படி சொல்லி வச்சுருக்கோன்னா, அப்பா உனக்கு இன்னும் வரலப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் நம்ம சுஜனையும் விளையாடுவார். ஓகேவா? இது எங்கே நடக்க போகுதுன்னா வண்டலூரில் தான் நடக்க போகுது. ஸோ வண்டலூரில் தான் நாங்கள் வந்து வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 5 நாள் நடக்க போகுது. இந்த 5 நாளுமே நாங்கள் அந்த டோர்னமெண்ட்டில் இருக்க போகிறோம். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த சாமான் வந்து இதை வந்து சும்மா சரி கழுவி வச்சுட்டா எடுத்துகிட்டு வர சாமான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு உட்காந்தேன். கழுவி முடிச்சுட்டு உள்ளே போய் பேசலாம். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நின்று தான் வரவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது, பார்சல் கட்டுறது, வேலையிலேருந்து தப்பிக்கணும்னா சாம்பார் கட்டுறேன்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ண இடம் இது தான். இங்கே தான் வந்து நாங்கள் ஒன்றா சாப்பிட்ருக்கோம், விளையாடி இருக்கோம், சாப்பிட்டுக்கினே வந்து சண்டை சச்சரவு எல்லாமே நடந்திருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த கடை இல்லைன்னும் போது, அதாவது இனிமேல் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணல. ஒரு வாரம் போட்டோம், பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படிலாம் யோசித்தோம். அவங்க என்ன இப்போ நாங்கள் செஸ் டோர்னமெண்ட்டுக்காக போயிடுறோமா, அப்போ அவங்க கூட ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு காரணம் தான். ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு கடை. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து முடிஞ்சிடும்.
ரிவ்யூலாம் ஒன்றுமே கேட்க முடியாது. டெய்லியும் வரவங்க கிட்ட நம்ம கேட்க போகிறோம். நாளைக்கு கேட்க முடியாது. நான் நம்ம கிளம்பி காலையிலையா நம்ம காலையில் 8 மணிக்கெலாம் இங்கே கிளம்பிடுவோம். சரி, நம்ம கிளம்புறதுக்குள்ளே பார்க்கலாம் யார் யார் வராங்களோ. இந்த மாதிரி கடையை மூட போகிறோம் நாளன்னைக்கு அப்படின்னோடனே அவங்களோட அசையாத மரம் ஒன்றுன்னு அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க போல். ஏன்னா எங்களுக்கே அந்த பாட்டு தான் மைண்டில் ஓடின்னு இருக்கு. ஐயோ நடா அப்படின்னு நிறுத்திட மாட்டேன். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இந்த பேடிஎம்லாம் ஒட்ட ஆரம்பித்தோம். அது வேறு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ வந்து இருங்க, இவர்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்கலாம். முக்கியமான ஆள் இட்லி கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம், மூடிட போகிறோம். இனிமேல் இட்லி கடை நடக்காது. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? கஷ்டமாக இருக்கா? ஏன்னா டெய்லி வடகறி வராதுல்ல, சாப்பிட முடியாதா? அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? பெத்தவளை நான் செஞ்சு பண்ண மாட்டேனோ பார்த்தீங்களா? அதாவது அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இட்லி கடை இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம், இல்லைன்னா அம்மா செய்ய மாட்டாங்கன்னு. அவள் உங்களுக்குன்னே தனியாக செஞ்சு தர சொல்கிறேன்ப்பா. ஓகே போயிட்டு வச்சு இட்லி உள்ளே இருக்குது. என்ன வேணும்? சாம்பார். நிறைய பேருக்கு வந்து இந்த கடை சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்கன்னு எல்லாருமே வந்து தண்ணி சட்னியுமா? தண்ணி சட்னி இல்லை, கட்டி சட்னி தான் இருக்கும். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி இட்லி கடையில் டிஃபனு சட்னி சாம்பார் வடகறின்னு குழச்சி அடிக்கிறது உங்களுக்கு இதோட வந்து முடிய போகுதுன்னு நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளோ 2 நாளோ தான் இந்த மாதிரி சாப்பிட முடியும். அவங்க உங்களுக்கே வருத்தமாக தான் இருக்குது. இத்தனை வெரைட்டி இருக்காதுல்ல, டெய்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் தான் போட போகிறோம். அதை நினச்சாலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது லஞ்செலாம் ரெடி பண்ணோன்னா இந்த இட்லியில் அந்த சட்னி சாம்பார் கூட கஷ்டம்தான். எதையாவது வச்சு சக்கரை வச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். பார்ப்போம் இது எப்போ நம்மளுக்கு இந்த சந்தோஷம் ஐயோ கை விட்டு போகும்னு சொல்லி மனசு கஷ்டமாக இருக்குது.